दूसरा राजा 4 अध्याय 7वां वचन। 4:7 तब उसने जाकर परमेश्वर के भक्त को यह बता दिया और उसने कहा, जा तेल बेचकर ऋण भर दे और जो रह जाए उससे तू अपने पुत्रों सहित अपना निर्वाह करना है। அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். आप यहाँ देखते हैं, இங்க பாக்குறோம், इसराइल देश में एक विधवा, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு விதவையை பாக்குறோம். हस्बैंड मर गए கணவர் இறந்துட்டார். तो कर्ज रख करके मर गए। கடனை வைத்துட்டு போய் செத்துட்டாரு. अब ये कर्ज नहीं चुका सकी। இப்ப கடன் அவ கொடுக்க முடியாது. उनका एक बेटा भी है। அவளுக்கு ஒரு பையன் இருக்கிற தண்ணி. तो वहाँ का एक भविष्यवक्ता थे जिसका नाम एलिशा, அங்க ஒரு தீர்க்கதரிசி எலிஷா இருந்தார். उससे जाकर बोली, அவர்கிட்ட போய் சொல்றா, ये हाल मेरी है, இது என் நிலைமை, हम क्या करें। நான் என்ன செய்யணும்? तो उसने क्या कहा, அவர் என்ன சொல்றாரு, तुम्हारे घर में तेल है ना, உங்க तेल வீட்டுல है, எண்ணெய் இருக்குதுல்ல, कितना है, எவ்வளவு இருக்குது, थोड़ा है, கொஞ்சோண்டு இருக்குது. तुम क्या करो, நீ என்ன செய்யணும், और बर्तन को जुगाड़ के उसमें डाल दो। வேற பாத்திரம் எடுத்துட்டு வந்து அதுல கொண்டு வந்து அதுல ஊத்து. तो वो डालते गई வேற जितना बर्तन है, सब भर गया है। அதுல ஊத்திக்கிட்டே இருக்கா. எத்தனை பாத்திரங்களை கொண்டு ஊத்துறாலும் எல்லாம் நிறைஞ்சுக்கிட்டே போச்சு. तो अगल बगल में भी घर में जाकर बर्तन लेके आ गई, அக்க பக்கத்துல உங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வரா, उसमें भी डालते गई, அதுலயே அவ ஊத்திக்கிட்டே போறா, पूरा भर गया। எல்லாமே நிறைஞ்சிருச்சு. उसके बाद अगल बगल मांगने के लिए बर्तन ही नहीं था, அதுக்கப்புறம் பாத்திரம் கேட்கறதுக்கே இல்ல. तब रोक दी, அப்ப நிப்பாட்டுறா, तो तेल आना भी बंद हो गया। என்ன வரது நின்றுது. तो जाकर के बोली एलिशा के पास, எலிஷா கிட்ட போய் சொல்றா, जैसे आपने कहा वैसे मैं किया, நீங்க சொன்னபடியே நான் செஞ்சேன். मेरे घर जितना बर्तन था सब में भर गया है, என் வீட்டுல உள்ள எல்லா பாத்திரத்தையும் अगल நிறைச்சிட்டேன். बगल में जान पहचान सबसे लेकर आकर कर सब भर गया है, எனக்கு தெரிஞ்சவங்க அக்க பக்கத்துல எல்லாருடைய பாத்திரத்தை கூட सब நிறைச்சிட்டேன். होने के बाद तेल डालना भी बंद हो गया है। எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஊத்துறதும் முடிஞ்சிருது. तो उसने कहा, அப்ப அவர் சொல்றாரு, अब जाके इसको बेच करके तुम अपने पति का ऋण को भर दो। இதை நீ கொண்டு போய் விற்று உன் கணவனோட கடனை அடைச்சிடு. वो की है, அவ செஞ்சா. परमेश्वर आपसे क्या करता है, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு, पहले कर्ज जो है वो पाप को दर्शाता, मैंने कहा। நான் சொன்ன முதலாவது கடன் பாவத்தை குறிக்கிறது. दूसरा कर्ज का दूसरा चीज है आपको प्रेम करना, ये जिसको दर्शाता बताए थे। இரண்டாவது கடன் மற்றவங்களை அன்பு செய்யறத பாக்குறோம். तीसरा है वो कर्ज को दर्शाता है। மூணாவது கடன் கடனையே குறிக்கிறது. आप और हम कर्ज लेते होंगे, நீங்களும் நானும் நிறைய கடன் வாங்குறோம். मैं अभी नहीं लेता हूँ। நான் இப்ப வாங்குறது இல்ல. मैं परमेश्वर दास हूँ, நான் ஆண்டவருடைய ஊழியன். कर्ज नहीं लेता हूँ। கடன் வாங்குறது இல்ல. कर्ज लेके मैं सेवा भी नहीं करता हूँ। நான் வாங்கி கடன் ஊழியமும் செய்யறது இல்ல. कर्ज लेके दसवां दे दो या दान देना कह के लोग में सिखाता भी नहीं हूँ। கடன் வாங்கி நீ தசம பாகத்தை கொடு, காணிக்க கொடு நான் கேட்கறது जो இல்ல. हमको देते हैं दान, யார் எனக்கு காணிக்க கொடுக்கறாங்களோ उससे पूछूंगा, हमेशा पूछा क्या आपका है कि नहीं। நான் அவங்க கிட்ட கேட்பேன், உங்களுக்கு இருக்குதான்னு நான் கேட்பேன். धनवान भी देखो उसके बाद आपके लिए और खर्च नहीं है। பணம் உள்ள பணக்காரன்ட்டு கேட்பேன், உங்களுக்கு வேற செலவு இல்ல. दरिद्र पूछे तुम रखो ना, बाद में दे दो, अभी अपना काम पूरा करो। கஷ்டப்படுறவங்க சொல்வேன், உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கோங்க, பின்னால எனக்கு கொடுங்க இருக்கும்போது. क्योंकि परम को देना है, कर्ज होगा कोई नहीं देने की आवश्यकता है। ஆண்டவருக்கு கடன் பட்டு கொடுக்கறதுக்கு அவசியம் இல்ல. इसलिए मैं कर्ज नहीं लेता हूँ जल्द। அதனால நான் கடன் சீக்கிரம் வாங்குறேன். पहले लिए मेरे फ्रेंड से लिया हूँ, முந்தி வாங்கி இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, எங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குவேன். दे देंगे करके दे देंगे। தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். ऐसे आदमी से लिया तो जो हमसे मांगेगा नहीं। அப்படிப்பட்டவங்கிட்ட வாங்குவேன், என்கிட்ட சீக்கிரம் கேட்காத. बात पर कहा दिया, हम पर क्यों विश्वास नहीं, दोस्त के ऊपर विश्वास रखते हो। அதுக்கப்புறம் ஆண்டு சொன்னா, நீ உன் நண்பன் மேலதான் விசுவாசம் வச்சிருக்க, என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையா. मैं कर्ज नहीं लेता हूँ, அதுக்கப்புறம் நான் வாங்குறது கிடையாது. चाहे मेरे सेवा का बंद भी हो, हम कर्ज नहीं लेके सेवा करता हूँ। சேவக்காய் நின்னாலும் நான் கடன் பட்டு ஊழிய செய்யறது இல்ல. 16 के क्रिश्चियन कर्ज लेते हैं, நிறைய கிறிஸ்தவ கடன் வாங்குறாங்க. उनके लिए एक वचन है, அவங்களுக்கு இந்த வசனம்,
परमेश्वर आपसे कहता है ஆண்டு நம்மகிட்ட சொல்றாரு, आप किसी का से कर्ज ले लिए किसी दूसरे से, ஏதோ வேலையால இன்னொருத்தர் கிட்ட நீங்க கடன் வாங்குறீங்க, हाँ देने के लिए आपके पास बल नहीं, ताकत नहीं, உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு பலன் இல்ல, तो आप समय टालते टालते जाता होगा। உங்க நேரம் கடந்து கொண்டே போலாம். लेकिन ये आपका देने वाले भी ठीक है करके आपको दया दिखाते होंगे, வாங்கினவங்களும் சரி கொஞ்சம் அவங்க தயவு பாராட்டிட்டே இருக்கலாம். लेकिन एक ऐसा वक्त जरूर आपके जीवन में आएगा, அப்படி இப்படி ஒரு நிலைமை परमेश्वर आप आशीष करेंगे, வருவதற்கு இருக்கிறது. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். कम से कम उसे लौटाने लायक आपको आशीष करेंगे। ஆண்டு இப்படி ஆசீர்வதிப்பார், அதை திருப்பி கொடுக்கத்தக்கதாய். अगर परमेश्वर आपको ऐसा ताकत देगा, ஆண்டு இப்படி உங்களை பலப்படுத்துவார். आप अपना कर्ज को ऋण को भर दीजिएगा, உங்களோட கடன்களை நீங்க அடைப்பதற்கு, लौटा दीजिएगा। திருப்பி கொடுப்பதற்கு. परमेश्वर आपसे कहता अपना लिया हुआ कर्ज को वापस करो। ஆண்டு சொல்றாரு, நீங்க வாங்கின கடனை கொடுத்து விடுங்க. हमारे भारत में जितने बड़े बड़े धनवान कर्ज लेके के बैंक धोखा दे भागा, कोई क्रिश्चियन था क्या? எத்தனை நம்மளுடைய இந்த இந்தியால கடன் வாங்கி பெரிய பெரிய பணக்காரங்க வெளியில ஓடுனாங்களோ, அதுல ஒருத்தர் கூட கிறிஸ்தவங்க கிடையாது. एक भी क्रिश्चियन नहीं। யாரு கிறிஸ்தவங்க இருந்தாங்களா? ஒருத்தர் கூட இல்ல. क्योंकि क्रिश्चियन को ऋण को भर देने के लिए, वापस करने के लिए बाइबल सिखाती है, ஏன்னா கிறிஸ்தவருக்கு திருப்பி கொடுக்கும்படியா வேதம் சொல்லி आपको भी वही काम करने की आवश्यकता है। நீங்களும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ये ऋण सिर्फ पैसा ही नहीं है, அது பணம் மாத்திரமல்ல, वो चीज भी हो सकता, कोई भी। ஏதாவது ஒரு பொருளா கூட இருக்கலாம். मेरे पापा जब हम जवान थे, किशोर अवस्था में थे, நான் வாலிபனா இருக்கும்போது எங்க அப்பா जनवरी मतलब 31 दिसंबर रात में और जनवरी स्टार्ट करते हैं, वो प्रार्थना में पापा क्या किए थे, जैसा पुराना सा वर्ष का शरीर खत्म हुआ, तुरंत नया साल का शरीर शुरू हुआ, उसमें हम लोग गवाही दिया करते थे। பழைய வருஷத்தின் கடைசியில பழைய ஆராதனை முடிஞ்சு புதிய ஆராதனைக்குள்ள போகும்போது சாட்சி கொடுப்போம். पुराना आराधना में साक्षी देते थे, जो परमे किया उसके लिए धन्यवाद। பழைய ஆராதனையில தேவன் செய்த நன்மை நினைத்து நன்றி சொல்லி சாட்சி கொடுப்போம். नई सर्विस में हम क्या डिसीजन लिए हैं, निर्णय लिए नया साल में करने, उसी के बारे में साक्षी देते थे। புதிய ஆராதனையில புது வருஷத்துக்கு என்ன தீர்மானம் எடுத்திருக்கோம். मेरे पापा किताब किसी से लिए थे पढ़ने के लिए, எங்க அப்பா ஒருத்தர் புக் வாங்கியிருந்தாங்க वो படிக்கிறதுக்கு. बहुत पढ़ते थे, ரொம்ப படிப்பாங்க. इसलिए हम भी पढ़ते थे, அதனால நானும் मेरा படிப்பேன். भाई भी पढ़ता था। எங்க தம்பியும் நல்லா படிப்பாங்க. पढ़ते पढ़ते लिखने का शौक आ गया, புக்க படிச்சு படிச்சு எழுதக்கூடிய interest लिखने வந்துச்சு. लगे। எழுதுன मेरा ஆரம்பிச்சேன். भाई भी लिखता है, என் தம்பி எழுதுவான், हम भी लिखते हैं, நானும் எழுதுவேன். बड़े पैमाने में नहीं, பெரிய அளவுல लेकिन இல்ல, हम लोग लिखने वाले हैं। நாங்க எழுதுறவங்க. मेरे पापा बहुत लिख लिखे किताब बहुत रखा है काफी बैग में, எங்க அப்பா பேக்ல நிறைய புக்ஸ் எழுதி எழுதி வச்சிருக்காங்க. पब्लिश नहीं है। அது பப்ளிஷ் பண்ணல. मेरे मम्मी बोलते हैं लेखक का बेटा आ गया है। எங்க அம்மா சொல்லுவாங்க எழுத்துக்காரருடைய பையன் வந்துட்டான்னு. सी बहुत पढ़ते पढ़ते वो किताब दूसरे लेके भी पढ़ते, फिर वापस भी करते थे। நிறைய படிச்சு 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 மற்றவங்க புக் வாங்கி படிக்கிறது. ऐसे ये किताब बहुत दिनों से उनके पास पढ़ा रहा, ஒரு புக் மற்றவங்க வாங்கி அது அப்படியே கடந்துருச்சு. तब जा करके उनको मन में हुआ ये दूसरा किताब मैंने उधार लिया, देना पड़ेगा, इधर जाके देने के लिए वो निर्णय ले लिए। அன்னைக்கு அவங்க இது ரொம்ப நாளா இந்த புக் இருந்துச்சு, இதை நான் கொடுக்கணுமே, கடன் பட்டிருக்கேன் गवाही வந்துச்சு. चर्च में आके बोल दिया हम ऐसा करने जा रहे हैं, நான் இப்படி செய்ய போறேன்னு சர்ச்சில் வந்து சொன்னாங்க. ये भी செய்யவும் செஞ்சாங்க. मैं भी कितनों से किताब लेके के पढ़ा हूँ, எவ்வளவு நாளா இந்த புக்கை நான் வச்சுட்டேனோ, लेकिन जब मेरा ट्रांसफर हुआ मुझे से पटना आने के लिए मैं बुला बुला कर मुझे दे दिया है। நானும் முசோர்புல இருந்து பட்னா வரும்போது எவ்வளவு புக்ஸ் யார்கிட்ட கொடுக்காம வச்சிருந்தோம் படிக்கிறதுக்காக வாங்கிட்டு அதெல்லாம் கூப்பிட்டு நான் கொடுத்துட்டேன். मैं स्कूल में काम करता था, நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். उस समय एक अच्छे किताब चाकर क्यों ठहरता करके किताब है,
எழுப்புதல் தாமதிப்பது ஏன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு. बढ़िया पुस्तक है। ரொம்ப அருமையான புத்தகம். कैथोलिक मिशन स्कूल में काम किए थे। कैथलिक मिशन स्कूल வேலை लाइब्रेरी में था। அது லைப்ரரியில இருந்துச்சு. जाकर के पढ़ा, बहुत अच्छा किताब है। அத படிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. किताब ये स्कूल में कोई नहीं पढ़ता है। இந்த ஸ்கூல்ல இந்த புக் இருந்து எல்லாம் யார் படிக்க போறாங்க? हम जाके के रिक्वेस्ट किए थे लाइब्रेरी से। லைப்ரரிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், ये किताब हमको दे दे। இது எனக்கு கொடுத்துருங்களேன். तो उन्होंने अपने अनुमति दिया, तब मैं लिया। அவரோட பர்மிஷனோட எடுத்துட்டு வந்தேன். लेकिन यहाँ लेकर मेरे फ्रेंड लेके चला गया। அத நான் இங்க கொண்டு வந்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட எடுத்து वो போயிட்டாரு. हमको नहीं दिया। இது வரைக்கும் கொடுக்கல. वो सोचे मेरे फ्रेंड का किताब सोच के वो ले लिया, राइट लेकर के। அவர் உரிமையோட என் ஃப்ரெண்ட் இதுன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. लेकिन मैं ऐसा कभी नहीं करता। நான் ஆனா ஒரு நாள் அப்படி செஞ்சது இல்ல. वापस कर दिया। திருப்பி கொடுத்துருவேன். मेरे लोग क्या करते हैं, பெண்கள் என்ன செய்வாங்க? किसी फंक्शन में जाते वक्त ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது दूसरे साड़ी खरीद लेते हैं, मतलब उधार लेते हैं, மற்றவங்க சாரிய கடன் வாங்குவாங்க, गहन ले लेते हैं, ஜுவல்ஸ் வாங்குவாங்க, और पैसा लेते हैं आने जाने का। போயிட்டு வரதுக்கு பணம் வாங்கிக்குவாங்க, जल्दी देते नहीं। கொடுக்க மாட்டாங்க சீக்கிரம். सब कोई नहीं, कुछ लोग। எல்லாரும் இல்ல, கொஞ்சம் பேர். अगर आप में ऐसा कोई है, உங்கள யாராவது இப்படி மற்றவங்களுக்கு வச்சிருந்தீங்கன்னா वापस कर दीजिएगा। அதை நீங்க கொடுத்துருங்க. बहुत लोग एक घर में रह गए तो बहुत साल रह गए तो बोलते ये घर हमारा है। நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டா இது गैर வீடு. मसीह में मैं देखा, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வாழ்க்கையில बोला हम खाली नहीं करेंगे, நான் காலி பண்ண மாட்டேன், केस डाल देता हूँ मकान मालिक के ऊपर। ஹவுஸ் ஓனருக்கு விரோதமா கேஸ் போட்டுருவாங்க. लेकिन हम लोग ऐसा नहीं कर सकते। நம்ம அப்படி हम செய்யக்கூடாது. क्रिश्चियन हैं। நம்ம கிறிஸ்தவங்க कितने साल भी रहे घर में, घर हमारा नहीं है, எத்தனை வருஷம் இருக்கா அது நம்ம வீடு இல்ல, ये दूसरे का है। அது இன்னொருத்தருடையது. याद रखें, ஞாபகம் வைப்போம். अगर सरकार भी हमें मुफ्त में घर दिया है, கவர்மெண்ட் நமக்கு இலவசமா வீடு கொடுக்கும்னா, पर में अच्छा घर देते समय आप चले जाइएगा। நமக்கு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும், ஆண்டு கொடுக்கிற வரைக்கும் நீங்க இருந்துட்டு போயிடுங்க. सो आप वापस देना है, மொபைல்ல ये नहीं सोचना है हम तो दलित है हमारे लिए है। நம்ம திருப்பி கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறவன், கீழ் ஜாதி, அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. हम चाहे दलित हो या बड़े, நம்ம கஷ்டப்படுறவங்களோ வசதியானவங்களோ, परमेश्वर में हम लोग राजपूत हैं, ஆண்டுக்குள்ள நம்ம ராஜபுத்திரர், परमेश्वर में हम धनी हैं, நம்ம பணக்காரங்க. கர்த்தருக்குள்ள दलित नहीं सोचना है, இப்ப நம்ம தலித் நினைக்க கூடாது. जो छोड़ना है छोड़ दें, எதை விடணுமோ அதை விட்டுறணும். पर मैं ऊंचा उठाते वक्त ஆண்டு உயர்த்தும் போது जो नीचे जो छोड़ के चले जाए, கீழானவர்களை விட்டுட்டு போயிடணும். याद रखें, நம்ம ஞாபகம் வைப்போம். हम दूसरों से प्रेम करें, நம்ம மற்றவங்களுக்கு அன்பு செய்வோம், परमेश्वर प्रेम करें, ஆண்டவரை நேசிப்போம், हमारे पाप जो कि उनका पाप को क्षमा करें, நமக்கு விரோதமா பாவம் செஞ்ச பாவத்தை மன்னிப்போம், मसीह गैर में सबसे प्यार करें, ஆண்டவர் பிள்ளைங்க अपने இல்லாதவங்களுக்கு नैतिक और நேசிப்போம், सामाजिक जिम्मेदारी को पूरा करें, மாரல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். जो दूसरे से हमारे पास है மற்ற காரியங்கள் எது மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்குதோ उसको वापस कर दें, அது திருப்பி கொடுப்போம். कर्ज को वापस कर दें, கடனை திருப்பி கொடுப்போம். चाहे बैंक में लोन लेके पढ़े नहीं, अगर நம்ம பேங்க்ல லோன் எடுத்து படிச்சிருப்போம், पढ़ने के बाद उसको वापस करना होगा। படிச்சு முடிச்ச பிறகு வாபஸ் பண்ணணும், वही திருப்பி आशीष கொடுக்கணும். है, அதுதான் वही ஆசீர்வாதம், गवाही है, இதுதான் சாட்சி. आप कीजिएगा, நீங்க செய்யுங்க, परम का आशीष करेंगे। ஆண்டவங்க அதிகமா आइए प्रार्थना करेंगे।